நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. எல்லாரும் சேர்ந்து உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் இயேசுவே. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்தில். ஆமென். துதிக்க துதிக்க விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. ஆமென். அவருடைய நாமத்தினாலே, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே புதிய பலன். ஓ எஸ், அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வாஞ்சையோடு வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் கர்த்தாவே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் யார். கன்மலையை கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. ஆண்டவரே, இந்த இடத்திலே தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் திருப்தி அடைவார்களாக, திருப்தி உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. வறண்டு போன அனுபவங்கள், வனாந்திரத்தின் அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்றும் அற்புதம் செய்திடுவீர் உம் நாமம். ஓ என்றும் அற்புதம் செய்து உம் நாமம், உம் நாமம் அதிசயம். இன்னும் அற்புதம் செய்திடுவீர் உம் நாமம் அதிசயம். இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானம். இயேசுவே யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளையே, அவர் உங்களை தொடுகிறார் தம்முடைய கரத்தினாலே. ஓ ஆணிகளாலே அடிக்கப்பட்டு தம்முடைய கரத்தினாலே உங்களை தொடுகிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள், நீங்கள் குணமாகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும்.
பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியை நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் ஆமென் சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலா. சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆமென் பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் சொல்லுங்க. ஓ விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்பே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்பே தாருமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல. விடுதலைக்காய் வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளே, ஓ உங்களை முற்றிலுமாய் தாழ்த்துங்கள். முற்றிலுமாய் உங்களை வெறுமையாக்குங்கள். உங்கள் இருதயத்தை வெறுமையாக்குங்கள். அவர் நிரப்புகிறார், அவர் நிரப்புகிறார், அவர் நிரப்புகிறார். உங்களை அவர் நிரப்புகிறார் பரிசுத்த ஆவியினாலே. ஆமென். அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல ஆவியினால் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல ஆவியினால். ஓ அந்தகார சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ஆவியினாலாகும். ஜெபம் கேளு ஜெபம் கேளு எங்களது ஜெபம் கேளு. பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு தாகத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் பார்க்கின்றீர். பதில் தாரும் ஆண்டவரே. விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே. விடுதலை கொடும் ஆண்டவரே. விடுதலை
கொடுமாப்பா. அதிசயம் நடக்கட்டும். மனுஷனால் கூடாதது, மருத்துவர்களால் கூடாதது, வைத்தியர்களால் கூடாதது இயேசுவின் நாமத்தினாலே ஆகும். பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விடுதலை, 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 விடுதலை. அந்தகார சங்கிலிகள் குடும்பங்களில் இருந்து அறுக்கப்படுகிறது. இருளின் அதிகாரங்கள் குடும்பங்களில் இருந்து மாறி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. எல்லாரும் துதிப்போம். கண்களை மூடி, கண்களை மூடி வாய்களை திறந்து துதிப்போம். அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவோம். அவருடைய சமூகத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிற நேரம் இது. வல்லமை, வல்லமை உங்கள் இருதயங்களிலே அவர் கிரியை செய்கிறார். உங்கள் குடும்பங்களிலே அவர் அசைவாடுகிறார். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் வீட்டாருக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆமென் கூப்பிடுதல் மூலமாக, உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக, உங்களுடைய பரிசுத்த நடுக்கையின் மூலமாக ஓ உங்களுடைய குடும்பத்தாரையே நீங்கள் மீட்க முடியும். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் விருதாவாக இந்த இடத்திற்கு வரவில்லை. ஆமென். ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய நீங்கள் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். ஓ அவர் உங்களை நேசிக்கிறபடியினால, உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறபடியினால உங்களுக்கு அவர் எச்சரிப்பை தரும்படியாக உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை கைவிட அல்ல, உங்களை தண்டிக்க அல்ல, எச்சரிப்பை தந்து உங்களை விடுவிக்கும்படியாக அவருடைய ஆராதனையிலே அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒரு நோவாவை போல, ஒரு மோசேயை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல, ஒரு தாவீதை போல தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், அவருடைய சத்தியத்தை அறியும்படியாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தின் கட்டுகளை நீங்கள் அறுப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கட்டவிழ்ப்பது அவர் கட்டவிழ்ப்பார். நீங்கள் கட்டுவிப்பதை அவர் கட்டுவிப்பார். அதிகாரத்தை தருகிறார், அதிகாரத்தை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை அவர் பயன்படுத்துகிறார். உங்களை அவர் பயன்படுத்த போகிறார். அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். இப்போது அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். அவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஓ நன்றி இயேசுவே. எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஆமென். ஓ நம்மை முழுமையாய் தாழ்த்துவோம். களிமண்ணை போல ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் விரும்புகிற பாத்திரமா, பரிசுத்த பாத்திரமாய் நம்மை மாற்றட்டும், உடைத்து உருவாக்கட்டும். ஒப்பு கொடுப்போம்.
உலகத்தின் எண்ணங்களை நம்மளை விட்டு மாற்றுவோம். நம்முடைய திட்டங்கள் அது அழிவுள்ளது. நம்முடைய எல்லா விதமான யோசனைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு மாற்றும். நம்முடைய விருப்பங்கள் அல்ல, அவருடைய விருப்பமே நம்மில் நிறைவேறும் போது அவர் வேடனுடைய கண்ணிக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை. பாழாக்கும் கொள்ளை நோய் உங்களை அணுகுவதில்லை. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய விருப்பங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். அர்ப்பணிப்போம். நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சொல்லுங்க, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்த மகிமையா. சுகந்த வாசனையா உகந்த மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே. என் வேண்டாத அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. என் பாவங்கள் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும். கண்கள் கர்த்தாவுமை பார்க்கணும். என் காதுகள் திறந்தருளோ, என் காதுகள் திறந்தருளோ. கர்த்தரும் குரல் கேட்கணும், கர்த்தரும் குரல் கேட்கணும். காணிக்கையா உகந்த நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்தேனையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்த மகிழுமையா. சுகந்த வாசனையா
அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா, அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா, தப்பாமல் வனைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தோ, தப்பாமல் வனைந்து கொள்ளும். சொல்லுங்க, உப்பாக எல்லாருக்கும் பிரயோஜனமா உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் தகன பலியாயிருக்கிறேன், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், மாமிசத்தின் எண்ணங்கள், உலகத்திலே இருக்கிற என்னுடைய அடிமைத்தனங்களை முற்றிலுமாய் எரித்து விடும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவருக்கு நேராய் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உண்மையாய் சொல்லுங்க, தகன பலியானே, அக்கினி இறக்கி விடு, முற்றிலும் எரித்து விடு என்னுடைய திட்டங்களை, உமக்கு சித்தமில்லாத காரியங்களை என்னுடைய வாழ்விலே நீர் எரித்து விடும் ஆண்டவரே. தைரியமாய் சொல்லுங்க, அவர் உங்களை வழி நடத்துவார், நீங்கள் போக வேண்டிய பாதையை அவர் உங்களுக்கு காட்டுவார். இரண்டு கரங்களை உயர்த்தி நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் சபையின் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். சுருக்கமாக ஜீசஸ், எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம்.
ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். இப்போது சங்கீத பகுதி. யாவரும் சங்கீத புஸ்தகத்தை சேர்ந்து மாறி மாறி வாசிப்போம்.